ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாத்திரங்க. இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்குது பாருங்கள், தெரியுங்களா? இந்த இடத்துல பாருங்கள். இதை நம்ம இந்த ஹோல்ஸ் அடைச்சி தண்ணி லீக் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த வாட்டர் கேனு ஒரு கிராக்கை விழுந்துச்சு பாருங்கள், பெரிய கிராக்கு விழுந்துருக்கு. இந்த கிராக்கை நம்ம ஹோல்ஸ் அடைச்சி தண்ணி லீக் ஆகிற அளவுக்கு பண்ண போகிறோம். இந்த ஜாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஜாயிண்ட்டை கொஞ்சம் கவர் பண்ணணும். ஜாயிண்ட்டை சரி பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டேமேஜ் இருக்குது. இதை நம்ம ஒட்டி லீக்கேஜை குறைக்க போகிறோம். நான் அதை கிராக் லைனை ரெடி பண்ணிட்டேன். இதில் நம்ம பேஸ்ட்டை போட்டு தண்ணி லீக் ஆகிற அளவுக்கு பண்ண போகிறோம். அரால் லிட்ரு 2 பேஸ்ட் இருக்கும். நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அதான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். 3-4 ட்ராப் போதும். 2 கம்மும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஒயிட் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு எல்லோவும் இருந்தது, கொஞ்சம் ஒயிட் டீஷாகவும் வந்து இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒயிட் கலரில், மில்க் ஒயிட்டில் கலர் வந்துருக்கு பாருங்கள். அப்ளை பண்ணுறோம். இந்த அரால் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது வாட்டர் கேன், அப்படி வாட்டர் கேன் ஹேண்டில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேலையும் பண்ணணும். இது காயிட்டும், ஒரு 10 hours காஞ்சிட்டா அந்த டேமேஜ் ஆன இடத்துல போட்டிருக்கேன். பெரிய கிராக்கு டேமேஜ் ஆன இடத்துல போட்டிருக்கேன். நல்லா ட்ரை ஆன பிறகு இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் இந்த தண்ணி கேனை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த தண்ணி கேனை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு அந்த பெரிய கேனுக்கும் போட்டுடலாம். இது உள்ளேயும் வெளியும் போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸ் அடையாமல் நீங்கள் தண்ணி லோ பண்ணிக்கலாம். உள்ளேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். போன வாரம் அந்த அரால் பேஸ்ட் வச்சு ஒரு சில்வர் பாத்திரம் போட்டுருங்க. அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். 2 பக்கம் போட்டிருக்கு, உள்ளேயும் வெளியும் உள்ளேயும் போட்டாங்க, வெளி சைடும் போட்டிருக்கு. நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு 10 hours. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பயன்படுத்தலாம். இந்த பிளாஸ்டிக் டம்மு நல்லா அரால் போட்டு ஓட்டிட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. உள்ளேயும் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக தண்ணி லீக் ஆகாது. இவ்வளோ தண்ணி ஊற்றி தூக்கி டெமோலாம் காட்ட முடியாது. அதனால் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் கேன் நல்லா ஒட்டியாச்சுங்க, நல்லா ஆயிடுச்சு. இது வாட்டர் கேனு, இது ஹேண்டில் பிடிக்கிறதுனால இதுக்கு அடிஷ்னலாக ஒரு சின்ன வேலை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணி ஊற்றி நான் இதை செக் பண்ணி காட்டிடுறேன். லீக் ஆகாதுன்னு சொல்லிக்காக காட்டிடுறேன். நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு அடிஷ்னல் ஒர்க்கும் ஒன்றும் பண்ணிடலாம். அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சுங்க, செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, லீக்கே இருக்காது. சுத்தமாக லீக்கே இல்லை பாருங்கள். இந்த ஃபெவி பாண்டு கிடைக்கும், 10 ரூபாய்க்கு சின்ன பேக் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும். இதில் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டேப் போட்டு ஓட்டிடலாம். இது ஃபெவி பாண்டு உடனே காஞ்சிடும்ன்றதுக்காக அடிஷ்னலாக இதை பண்ண போகிறோம். ஒரு அடிஷ்னல் டேப் போட்டாச்சுங்க. இனிமேல் ஹேண்டில் தைரியமாக பிடிக்கலாம், கிராக் ஆகாது.
தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. வரைக்கும் ஒரு லீக் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால் இந்த வாட்டர் கேனை நீங்கள் திருப்பி பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.